शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வருகின்ற ஜூன் 15, 2025 முதல் ஜூன் 21, 2025 வரைக்கும், அதாவது ஞாயிறு முதல் சனி வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். முதலில் இந்த வாரத்துல என்ன விசேஷங்கள்? இந்த வாரத்துல சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறார். அவர் மகர ராசியில் சிரவண நட்சத்திரத்தில் தொடங்கி பிறகு மேட ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் வரைக்கும் பிரயாணிக்கின்றார் தேய்பிறை. அதனால இந்த வாரம் சந்திரனுடைய சில விஷயங்கள் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது, நான் சொல்றேன். சரி, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரவி, அதாவது சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பிரவேசம் செய்கிறார். ஞாயிற்றுக்கிழமை இரவு ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு போகிறார். அதனால இந்த மாதமானது மிதுன மாதம் என்று அழைக்கப்படும் இதுக்கப்புறம். சரி, இது முக்கியமானது. அடுத்தது 16ஆம் தேதி திங்கட்கிழமை. அன்றைக்கு ஒரு விவாக முகூர்த்த நாள். அதாவது உத்தராயணம் இப்ப முடிய போறது. இன்னும் ஒரு மாசத்திலே உத்தராயணம் முடிய போறது. ஏனென்றால் கடக மாசம் தான் நமக்கு தட்சிணாயனம் வந்துருச்சுன்னாக்கோ உபநயனம் செருமனி எல்லாம் பண்ண முடியாது. அதனால இந்த மாசத்துல வரக்கூடிய முகூர்த்தங்கள்ல உபநயனம், வித்யாரம்பம், புதுமனை புகுதல், பிறகு வீடு மாறுதல், விவாகம் மற்றும் சுபகாரியங்களுக்கு ஏற்றது இந்த திங்கட்கிழமை. அதாவது பஞ்சமி அன்று வருகிறது. அவிட்ட நட்சத்திரம், சித்தயோகம் 9லிருந்து 10 வரைக்கும் இது முகூர்த்த நேரமாக இருக்கிறது. இது முக்கியமாக புதிய வேலை தொடங்குவது, ஜாபுக்கு அப்ளை பண்றது, தன்னுடைய சொந்த தொழிலை தொடங்குவதற்கும் ஏற்ற ஒரு சமயம். புஷ்கர நவாம்சம் 9:18 முதல் 9:30 வரைக்கும். அன்றைக்கு கடக லக்னமாக அமைந்து தேய்பிறை தான் இருந்தாலும் இது ஒரு நல்ல முகூர்த்த நாள். அடுத்த நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி சஷ்டி விரதம், ஸ்கந்தனுக்கு உகந்த நாள், உகந்த கிழமையில் வந்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை. நோய் தீராதவர்கள், பகை தீராதவர்கள், தீராத பகை, எப்ப பார்த்தாலும் பகையாவே இருக்கிறது வாழ்க்கையே அப்படிங்கிறவர்கள் இன்றைக்கு அதாவது 17ஆம் தேதி சஷ்டி விரதம் இருப்பாராகில் கண்டிப்பாக பகை நீங்கும், வியாதி நீங்கும், கடனும் நீங்கும். 18ஆம் தேதி புதன்கிழமை காலாஷ்டமி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு தேய்பிறை அஷ்டமியினுடைய விசேஷமான நாள். அன்றைக்கு கால பைரவரை வழிபடுவது, அன்றைக்கு பகவதாஷ்டமின்னு சொல்றதுனால அன்றைக்கு துர்கையையும் வழிபடுவது, சண்டி பாராயணம் பண்ணுவது நமக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான விஷயங்களிலிருந்து நம்மை மேலே உயர்த்தி வரும். எல்லா விதமான சாபங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது பித்ரு சாபம், புத்திர சாபம், பிரேத சாபம், நாரி சாபம், பெண் சாபம்னு சொல்றோம். எல்லா சாபங்களிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு பகவதாஷ்டமி அன்றைக்கு நாம் துர்கையினுடைய வழிபாடு செய்தோமாகில் கண்டிப்பாக நிறைவேறும். சரி, 21ஆம் தேதி சனிக்கிழமை அபரா ஏகாதசி. ஏகாதசியினுடைய மகிமையே பெரிய மகிமை. அபரா ஏகாதசி அப்படின்னாக்கா இந்த ஏகாதசி மற்ற ஏகாதசியிலிருந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லப்படுகிறது. அதை பத்தி சொல்லணும்னா இன்னும் நம்ம நீண்டுகிட்டே போயிடும். சுருக்கமாக சொல்லி விடுகிறேன். இந்த ஏகாதசியினுடைய விரதமானது நம்முடைய உபாத துரித்தம் அப்படிங்கிற சில பாப்பங்களை எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்றைக்கு விரதம் இருந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிக மிக உத்தமம். சரி, இது வாரத்தினுடைய விசேஷங்கள், விசேஷ நிகழ்வுகள். அடுத்த சந்திராஷ்டமம் யார் யாருக்குன்னு கேட்டா மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, இந்த 4 ராசிக்காரர்களுக்கு இருக்கு. நம்ம பலனை பார்க்கும்போது இதை பார்ப்போம். சரி, இப்ப நம்ம பலனுக்கு போயிடுவோம். முதல்ல ஜென்ரலான பலன் என்ன அப்படின்னாக்கா
முக்கியமான விஷயங்கள்ல முதல்ல சொல்லிடுறேன். தாயினுடைய ஆரோக்கியம் இன் ஜெனரல் தாயினுடைய ஆரோக்கியத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்புறம் பினான்சியலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். வெளிநாட்டுல பிரயாணம் செய்கின்றவர்கள், வெளியூர்ல பிரயாணம் செய்கின்றவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, மிகவும், அதாவது பைசாவை நம்ம செலவு பண்ணும்போது ஜாக்கிரதையாக பைசாவை செலவு பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதுல ஏதோ ஒரு மிஸ்கால்குலேஷனால பணத்தினுடைய இழப்பு அநேகமா சில பேருக்கு நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதனால அதுல இருந்து தப்பிக்கணும்னாக்கா பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கையில கொடுத்துட்டு நம்ம அவங்கள கணக்கு பார்க்க சொல்ல வேண்டியது. இன்னொருத்தர்னா நம்ம ஆட்கள்லயே அவர் ஒரு தடவை ரீசெக் பண்ண சொல்லிக்கணும். சரி, முக்கியமாக தாயினுடைய ஹெல்த் பார்த்துக்கணும். அதுல புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்கள்ல தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு குழந்தைகளோட ஆர்கியூமெண்ட்ஸோ அல்லது சண்டை போடுவதோ அல்லது பேதமாக, அதுவும் வயதுக்கு மீறின குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக போக வேண்டியது. புதிய தொழில் தொடங்கலாமா? அதற்கு என்ன, சூரியனும் குருவும் புதனும் ஒரே இடத்தில் 3ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்தினுடைய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புதிய தொழிலில் தொடங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை நான் சொன்ன அந்த முகூர்த்த நாளாகிய அந்த நாளில் நீங்கள் தொடங்கலாம். திங்கட்கிழமை முகூர்த்தம்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த திங்கட்கிழமை என்று நீங்கள் இந்த புதிய தொழிலை தொடங்குவதற்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. சரி, இந்த வாரம் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை லட்சுமி கட்டாட்சமாக வெளிநாடுகளில் கோலோச்சும். ஆனால் பிறந்தவுடன் சிவன் கோயிலுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருந்து அதை ராகுவும் சந்திரனும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வர்றதுனால உடனடியாக ஒரு சிவனுக்கு பால் அபிஷேகத்திற்கு கொடுக்க வேண்டியது அவசியம். அந்த அரிஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம், பாலாரிஷ்டம்னு சொல்லுவோம், அதெல்லாம் தீர்ந்துவிடும். பிறகு சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள்கிட்ட பிணக்கு, ஒரு மாதிரியான பகை அல்லது வாக்குவாதம், சண்டை இந்த மாதிரி எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டாம். இளைய சகோதரம் ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனால் மூத்த சகோதரம், நான் சொல்றது ஆண் பெண் இருவரும், சகோதர சகோதரிகளுடன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு தாத்தா பாட்டி சில பேருக்கு அவர்கள் அதாவது அந்திம காரியத்திற்கு தயாராகக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுகிறது இந்த வாரம். இந்த வாரம் இதுதான் ஜெனரலான ஒரு பலன். முக்கியமான ஒரு பலன், பெண்களால் லாபம், பெண் தெய்வங்களின் மூலமாக அனுகிரகம், பிறகு பண வரவு இருக்கிறது ஜெனரலாகவே. மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் லட்சுமி கட்டாட்சமான ஒரு வாரம். அதாவது 2க்குண்டானவன் லக்னமேறி நின்றால் உங்களுக்கு குடும்பத்துல நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், இதற்கான கொஞ்சம் செலவுகள், அதாவது சுக்கிரன் லக்னத்திலேயே உங்களுடைய ராசியில நிற்கிறார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல நிற்கிறார். அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக குடும்ப சம்பந்தமான செலவுகளுடன் கூடின வரவுகளும் உண்டு. பிறகு நீங்கள் கொஞ்சம் குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேண்டாம் உங்களுக்கு. ஏனென்றால் இந்த வாரம் முதல் 2 நாட்கள் நீங்க கேஷுவலாக உங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே தாராளமா பண்ணலாம், புதிய தொழில் தொடங்கலாம். ஆனால் புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களுமே நீங்கள் புதிய வியாபாரம் தொடங்குவதோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ அல்லது ஒருத்தருக்கு கடன் வாங்கி கொடுக்கறதோ, கேரண்டி கையெழுத்து போடுவதோ இருக்கக்கூடாது. பிறகு முக்கியமாக லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம், வண்டி வாகனங்கள் வாங்குவது வேண்டாம் இந்த 3 நாட்கள்ல. இல்ல இதை தவிர்க்க முடியாம நான் பண்ண வேண்டியது இருக்கிறது அப்படின்னாக்கா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி அஷ்டமி அன்று நீங்கள் பைரவரை வழிபட்டு விட்டு நீங்கள் கொடுக்கலாம். சரி, மேலும் உறவுகள்ல திருமண ஏற்பாடுகள் நிகழ்வதற்கும், பிறகு லவ் அப்படிங்கிறது வெளி மாநிலத்தவர், வேற்று பாஷை பேசுபவர்களுடன் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் ஜெனரல் காதலர்களுக்கு இடையில் கொஞ்சம் அசௌகரியமான, அதாவது விரும்பத்தகாத ஒரு பகைமை, ஒரு சண்டை, ஒரு கருத்து வேறுபாடு நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். சொந்த தொழில் ஏற்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், பண வரவுல குறை கிடையாது. அதனால பண வரவு மிகுந்த வாரம் அப்படின்னாக்கா சந்தேகமே கிடையாது. அதுல முக்கியமாக குடும்பத்துல ஒரு சந்தோஷம்,
குடும்பத்தினுடைய ஒரு நல்ல ஒரு பொறுப்புல இருந்து நீங்கள் நடத்துவீர்கள். குழந்தைகளுக்கு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் அவர்களுடைய படிப்பு செலவுக்காக. மாணவர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுலேயும் வந்து ரீசர்ச் ஓரியன்ட் பண்ணுபவர்களுக்கு, இதுவே மெடிக்கல் சயின்ஸ்ல மெடிசனை பத்தியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கெமிக்கலை பத்தியோ, பயோ கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பயாலஜி விஷயத்துல ரிசர்ச் பண்றவர்களுக்கு இது ஒரு ஏற்ற ஒரு அமைப்பு. மற்றபடி ரிசர்ச் பண்ணுபவர்களுக்கு இந்த வாரம் நீங்க சப்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அடுத்த வாரம் நம்ம பண்ணிக்கிடலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள்ல ஓரளவுக்கு கொஞ்சம் சோம்பல் இல்லாம படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலயும் கூட அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் கொஞ்சம் டீவியேஷன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான படிப்பவர்களுக்கும் கூட அந்த 3 நாட்கள் புதன் வியாழன் வெள்ளியில கொஞ்சம் ரிசல்ட் வந்தா கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். ஆனால் நல்ல ரிசல்ட்டா தான் வரும். ரிசல்ட்டை ரீசெக் வேணா பண்ண சொல்லலாம். அல்லது அது அப்படி ப்ரொவிஷன்ஸ் இருந்தா, எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட் தவறாக ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்க்கையவே முடிச்சுக்கிட்டான். அந்த மாதிரி இல்லை. ஏனென்றால் ராகு இருந்தாலே அதுல ஏதாவது குளறுபடிகள் இருக்கும். ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறது, குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறது. குரு இந்த ஜாதகத்துக்கு பாக்யாதிபதி 12க்கு உண்டானவன். அதனால ரிசல்ட் நெகட்டிவா வந்தாலும், அதாவது உங்களுக்கு எகென்ஸ்டா வந்தாலும் ரீசெக் பண்ண சொல்லலாம். அதனால பயப்படாதீர்கள். மேடராசிக்காரர்களுக்கு லட்சுமிகரமான ஒரு வாரமே. வழிபட வேண்டிய தெய்வம், எல்லாரும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா மேடராசிக்காரர்களுக்கு முருகனுடைய வழிபாடு. எதற்கு? இந்த உறவுகளில் சிக்கல், பிறகு வெளியூர்ல சிக்கல் இருக்கிறது, பினான்சியலா இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக முருகனுடைய வழிபாடும், மகாலட்சுமியினுடைய வழிபாடு குடும்பம் தலைத்து ஓங்குவதற்கும் லட்சுமி கட்டாட்சம் ஓங்குவதற்கும் சால சிறந்தது. ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் முக்கியமாக நான் சொல்லணும்னாக்கா வருமானம் மிகுந்த வாரம் அப்படிங்கிறதோட சேர்த்து ஒரு கௌரவமான பெருமை மிகுந்த ஒரு வாரம், மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். கொஞ்சம் நம்ம செலவு பண்ணுவோம். அது வெளியூர் வெளிமாநிலத்துல கொஞ்சம் செலவு பண்ணா கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். ஆனாலும் சந்தோஷம் கெடாத ஒரு வாரம். இந்த வாரத்துல பண்ணக்கூடியவைகள் என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு வாரமாக இருக்கிறது. அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு முதலீடாகட்டும், அல்லது புதிதாக வேலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் ஏற்ற ஒரு வாரம். வேலை கிடைக்கும். திருமண ஏற்பாடுகள் குயிக்காக நடைபெறும். பிறகு வியாதியிலிருந்து நல்ல ஒரு விடுதலையானது கிடைக்கும். அது ஒரு விசேஷமாக நான் பார்க்கிறேன். வண்டி வாகனங்கள் அடுத்த வாரம் வாங்கிக்கலாம், இப்ப வேண்டாம். முக்கியமாக லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொஞ்சம் வேண்டாம். கோர்ட்டு கேஸ்ல வந்ததுன்னாக்கா வாய்தா வாங்கிக்கிறது நல்லது. இருந்த போதிலும் வாய்தா வாங்குவதற்காக நம்ம முயற்சி பண்ணும்போதே அந்த எதிர்பார்ட்டியினர் கோர்ட்டுக்கு வெளியிலே நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னாக்கா தாராளமா நீங்க அதை ஒத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்ற தொழில், அதாவது படிப்புக்கு ஏற்ற தொழில், வருமானத்துடன் கூடிய தொழில் அமைவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமண ஏற்பாடுகள் உண்டு. லவ் சக்சஸ் ஆகாது. வண்டி வாகனங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. வெளியூர் பிரயாணம் போகும்பொழுது ஒரு எலுமிச்சம்பழம் நம்ம கையில வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு நினைத்த காரியத்தை சாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பிரயாணங்கள் கண்டிப்பாக உண்டு. பிரயாணங்கள்ல உங்களுக்கு ஏற்ற பிசினஸினுடைய சக்சஸ் உண்டு. படிப்பவர்களுக்கு கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் மனதில் இருக்கக்கூடிய சோம்பலை நீக்கிட்டோம்னாக்கா நன்கு படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமாக பெண்களுக்கு, கர்ப்பவதியான பெண்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஃபுட்டெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் சனியினுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்க, அந்த அதிபதியை 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனாலும் சந்திரன் சனியினுடன் சேர்ந்து கன்னியை பார்க்கும் பொழுது சில விஷயங்களில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சரியா? அதனால அதுல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றபடி ரிஷப ராசிக்காரர்களுக்கு கௌரவமான பெருமை மிகுந்த ஒரு நல்ல வாரமாகத்தான் இது இருக்கிறது. உங்களுடைய வாக்குக்கு நல்ல மதிப்பு உண்டு. ரிஷப ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி சக்கரத்தாழ்வார். அந்த சன்னதிக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களுது. ஆக்சுவலி பிசினஸ்ல நிறைய வெற்றி இருக்கும், நமக்கு கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்கும், இருந்தாலும் வெற்றி நமதே.
மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து இளைய சகோதரர்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி லாபம் மிகுந்த வாரம். பெண் குழந்தைகளினால், உங்களுக்கு பெண் குழந்தை இருந்ததுனாக்கா அந்த குழந்தைக்கு நிறைய ஒரு லட்சுமி கட்டாட்சங்கள் கிடைக்குமா, அந்த குழந்தையின் மூலமாக உங்களுக்கு பெருமையும் அவர்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதே போல சூரியன் வந்து லக்னத்துல உட்கார்ந்துவது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு உக்ரமான ஒரு தைரியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். பிசினஸ் வைஸ் வந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒரு நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கும். அதனால இந்த வாரத்துல வந்து நீங்கள் மேலும் பவர்ஃபுல்லாக, அதாவது வந்து அதிகாரம் படைத்த, செல்வாக்கு படைத்த, பிறகு வந்து உங்களையே நீங்கள் வந்து ஒரு ஒரு கௌரவமாக உணரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. முக்கியமாக குரு மற்றும் சூரியனுடைய இந்த அமைப்பு, அரசியலில் இருப்பவர்கள், பெரிய பெரிய பதவிகளில் இருப்பவர்கள், பிறகு கல்வி ஸ்தாபனம் வைத்து நடத்துபவர்கள், மெயினாக வந்து ஒரு லீடராக, தலைவர்களாக இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாரம். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல ஒரு வாய்ப்புகளும், வியாபாரத்திற்காக நம்ம வந்து ஒரு கொஞ்சம் வெளி மாநிலத்தில் இந்த மாதிரியான கொஞ்சம் தூரமாக இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள். 2 கேந்திராதிபதிகளுமே வந்து லக்னத்தில் உட்கார்ந்து சூரியனோட சேர்ந்து முயற்சிக்குண்டான சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதனால முயற்சி மிகுந்த வாரம், வெற்றிகளை அள்ளக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரத்துல வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம். மற்ற நாட்களில் முதல் வந்து ஞாயிறு வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை பண்ண முடியாது, இருந்தாலும் திங்கட்கிழமை வேண்டாம். திங்கட்கிழமை மிதுன ராசி அன்பர்களில் ஆர்திரா நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேண்டாம். மற்றபடி மற்றவர்கள் எல்லாம் வந்து பண்ணிக்கொள்ளலாம். பிறகு புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டுமா, இந்த வாரம் வேண்டாம், கொஞ்சம் நம்ம பொறுப்போம், ரைட்டா? சரி, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு முதல் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால நன்றாகவே வந்து குழைச்ச முடியும். அதாவது உங்களுடைய படிப்புல ப்ராக்ரஸ் ஆக முடியும். பெண்களால் நன்மையும் அதிர்ஷ்டமும், அது பெண்களால் அப்படின்னு சொல்லும்போது அது அம்மாவாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவியாக இருக்கலாம், உடன் வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு கீழேயோ உங்களுக்கு மேலேயோ இருக்கக்கூடிய பாஸாகவோ கொல்லிக்காகவோ இருக்கலாம். அவர்களால உங்களுக்கு அனுகிரகம், ஆதாயம் உண்டு. ஆதாயம்னா ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராக்ரஸ் உண்டு. அதனால பெண்களை திட்டக்கூடாது. அதுவே பெண்களாக இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டா, பெண்களுக்கும் பெண்களால் ஆதாயம். 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, 5க்கு உண்டானவன் இருக்கிறதுங்கிறது, அது 12க்கு உண்டானவனும் அவனே. அப்படிங்கும் போது கண்டிப்பாக பெண்களால் பெண்களுக்கு ஆதாயம், பெண்களால் ஆண்களுக்கும் ஒரு நல்ல ஆதாயம்னு உடனே எங்கேயும் நெகட்டிவ் போயிடக்கூடாது. ஒரு நல்ல ஒரு உதவி கிடைக்கும். ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு கௌரவமான ஒரு பூரிப்பான ஒரு இது, ஒரு நல்ல ஒரு சிநேகிதி இருந்து ஒரு குவாலிட்டியா சொல்றது, அதுவே வாழ்க்கைக்கு ஒரு ஒரு சந்தோஷம் தானே. நல்ல ஒரு தோழியோ நல்ல ஒரு தோழனோ கிடைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு வாழம் தான் இது. பிறகு பிரயாணங்கள் எல்லாமே நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் தான். இந்த வாரத்தில் மிதுன ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னாக்கா, ஹனுமனும் பிறகு யோக நரசிம்மரும். அவர்களுக்கு அனைத்தும் கைகூடும். பிறகு உறவுகள்ல வந்து தாயினுடைய உறவுகளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான சங்கடங்கள் இருந்தாலும் மீண்டு வந்து விடலாம். கணவன் மனைவி உறவுகள் தான் கொஞ்சம் வந்து நீங்க கோவப்படாம இருக்கணும். சூரியன் வந்து லக்னத்துல வந்துட்டு நம்ம கோவப்பட்டுருவோம். கோவப்படாம இருப்பது நல்லது. ஏனென்றால் 2க்கு உண்டானவன் ராகுவோடையும் சனியோடையும் சேர்ந்து போக போகிறார். அதனால கோவப்பட்டு சண்டை போட்டு வெளியில போறதை விட, கோவம் வந்த உடனே டக்குன்னு வீட்டை விட்டு வெளியே போகலாம். இல்லைன்னா ஒரு நாளைக்கு எங்கேயா ப்ரோக்ராம் பண்ணிடலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்களை என்கேஜ் செய்து கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு என்ன செய்யணுமோ அதுவும் பெண் குழந்தைகளுக்கு செய்தால் நல்ல பெருமையும் கௌரவமும் எதிர்காலத்தில் உண்டு. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து முக்கியமாக அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு வேலை நடக்க வேண்டுமா அப்படின்னாக்கா கொஞ்சம் நமக்கு பொறுமை தேவை. இருந்தாலும் டிரான்ஸ்ஃபர் வேணுமா, அப்ளை பண்ணிடுங்க. இந்த வாரத்தை பயன்படுத்துங்க. சூரியன் வந்து 12ஆம் இடத்துக்கு போன உடனே நீங்க அப்ளை பண்ணிடுங்க. டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிடுங்க. அதனால திங்கட்கிழமையே தாராளமா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிடும், சீக்கிரமா கிடைச்சிடும். பிறகு கணவன் மனைவியோட கொஞ்சம் வந்து நம்ம பொறுத்து போகணும்.
அதாவது கணவன் மனைவி இருவருக்குள் 2 பேருமே கொஞ்சம் பொறுத்து போக வேண்டும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது சரி சரி அப்படிங்கிற மாதிரி திருமண ஏற்பாடுகள் உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு அமைப்பு. மெயினாக லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை டாக்குமெண்ட்ஸை நல்லா செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். கடகராசி அன்பர்கள், இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். இளைய சகோதரர்கள் மூலமாக சில ஆதாயங்கள் இருந்தாலும் சில கஷ்டங்களும் உண்டு. முக்கியமாக நாம் பேசுகின்ற நம்முடைய வார்த்தைகள், முக்கியமாக நான் எப்போ சொல்றேன்னா புதன் வியாழன்ல ஜாக்கிரதையாக பேசுங்கள், ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வர்றதுனால செவ்வாய்க்கிழமை நம்ம பேசாம இருக்கிறதே பெஸ்ட். அதாவது உறவுக்குள்ள நம்ம அதிகமா பேசாம இருக்கிறது பெஸ்ட். அதாவது பூஷம் ஆயில்யம் இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் சொல்றேன், கணவன் மனைவிக்குள்ள ஆர்கியூமெண்ட்டோ பேசாம இருக்கிறது நல்லது. 18ஆம் தேதி ஆயில்யம் மகம், அது புதன்கிழமை வர்றது. அன்றைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அதாவது முக்கியமாக மகா நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஈகோல ஏதாவது பேசிட்டோம்னா அதுக்குண்டான அந்த கப்பம் கட்ட வேண்டிய ஒரு அமைப்பு வந்துடும். இதுதான் அந்த சந்திராஷ்டமத்தினுடைய ஒரு பலனாக இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். பிசினஸ் மேனுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ப்ராக்ரெசிவான வாரம் தான். வருமானத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணினாலும் நீங்கள் உங்களுடைய அந்த லட்சியத்தை அடைவர்கள். பிசினஸ் மேனுக்கு சொல்றேன் நான். முக்கியமாக காவலர்களாக, அதாவது அது போலீஸ்ல இருக்கலாம், பிறகு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், அல்லது செகண்ட் கேடர்ல இருக்கக்கூடிய ஐஎஃப்எஸ் இந்த மாதிரியாக இருக்கலாம். இந்த வாரம் முக்கியமான ஒரு வாரமாக இருக்கிறது. டிரான்ஸ்ஃபர் வேணும்னா டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணி ஒரு நல்ல ஒரு அமைப்புக்கு விடலாம். அதாவது வாழ்க்கையில ஒரு ப்ராக்ரஸுக்கு போகலாம். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான வாரமாக இருந்தாலும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு வாரம். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் என்ன அப்படின்னு கேட்டா, அனைத்து விதத்திலும் லாபமான ஒரு வாரம். ஆனால் ஒரு கண்டிஷன், நம்ம அதிகமா இரிட்டேட் ஆகக்கூடாது. அப்புறம் ஃபோர்ஸா பயங்கரமா ஆக்டிவா நான் பண்ணி நானே கோதாவில் இறங்கி பண்றேன்னு இல்லாம கொஞ்சம் தள்ளி மற்றவர்களை அதாவது தொழிலை மற்றவர்கள்கிட்ட கொடுத்து செய்ய வைக்கணும். நம்ம வழிகாட்டியாக மட்டும் இருக்கணும். பாருங்க, இந்த கண்டிப்பாக லாபம் வரும். அரசாங்கத்திலிருந்து நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய, வேலையே இல்லாம ரொம்ப நாள் சுத்திட்டு இருந்தவங்களுக்கு டக்குன்னு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறார், லக்னாதிபதி 11ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்க போறோம்னு அர்த்தம். அதுதான் இந்த வாரத்துல நம்ம முக்கியமாக பார்க்கறது. கணவன் மனைவி உறவுக்குள்ள கண்டிப்பாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், சண்டை இருக்கக்கூடாது. முக்கியமாக தாயினுடைய ஆரோக்கியத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்பாவினுடைய ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை அடைவதாகவும், பிறகு சகோதர உறவுகள் அதுலேயும் கூட இளைய சகோதர உறவுகளோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிசினஸ் மேனுக்கு நான் சொல்லிட்டேன், எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமான ஒரு அமைப்பு உண்டு. அதாவது உங்களுக்கு வியாழன் வெள்ளி, வியாழக்கிழமை மகா பூர நட்சத்திரக்காரர்களும், வெள்ளிக்கிழமை பூரம் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கொஞ்சம் நம்ம எதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, வெளியில் சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு தன்னை விட மூத்தவர்கள், அது ஆபீஸ்ல இருக்கும்போது அவர்களை மதிப்பு குறையாக மரியாதை குறையாக நாம பேசிடக்கூடாது, அலட்சியமாகவும் பேசிடக்கூடாது, கமெண்ட்ஸ் அடிச்சிடக்கூடாது. அதுதான் பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஒழிய, அதே போன்று வெளியூர் போகும்போது காலம் தாழ்ந்த உணவு சாப்பிடாதீர்கள். ஏன்னா சனி 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு அவர்களோட 12க்கு உண்டானவன் உட்கார்றது அப்படிங்கிறது உங்களுக்கு லாபமெல்லாம் கிடைக்கும். வெளியூர் பிரயாணம் சக்சஸ் ஆகும் எல்லாமே. ஆனா வயிற்று உபாதைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதாவது இரவு 9 மணிக்கு மேலே வெளியூருக்கு போனா சாப்பிட வேண்டாம். அதே போல பகல்ல சாப்பிட்டாலும் இந்த கேக்கு, அதாவது டின்ல அடைக்கப்பட்ட கேன் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடாம இருந்தாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். முக்கியமாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நெருப்பு என்கின்ற ஒரு விஷயம், அது லைட்டர்ல வைக்கக்கூடிய நெருப்பாக இருக்கலாம், அல்லது சமையலுக்கு பயன்படுத்துகிற நெருப்பு, அல்லது பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தீபத்துக்கு வைக்கக்கூடிய எண்ணெய் தெரியாக இருக்கலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு.
சிம்மராசி அன்பர்கள் முக்கியமாக வழிபட வேண்டியது மிருத்யுஞ்சயர். மிருத்யுஞ்சயர்னாக்கா திரம்பகம் ஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஒருவாருக்கமே வபந்தனான் மிருத்யோர்முக்ஷை யமாமிருதா. அதை சொல்லிக்கிட்டே இருங்க. எதற்கு அப்படின்னு கேட்டா, இந்த செவ்வாயும் கேத்தும் ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும். ஆமா, அது சிவனுடைய பலத்தை நீங்கள் தனதாக்குவதற்குண்டான ஒரு நேரம். இது ஒரு நல்ல ஒரு வாரம் தான், ப்ராக்ரஸ். அதே போல ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான படிப்பவர்களுக்கு கிளாஸான வாரம் இந்த வாரம். அதனால எதிர்காலத்துல அதிகாரத்தை அடைவதற்கும் பதவியை அடைவதற்கும் உண்டான ஒரு நல்ல வாரம். பிறகு லா படிப்பவர்களுக்கும் ஏற்ற ஒரு வாரமாக இருக்கிறது. வீட்டுல மட்டும்தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளவுதான். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்துல பகை தீர்க்கக்கூடிய ஒரு வாரம். ஆமா, நீங்க கொஞ்சம் அசாந்தியாக ஃபீல் பண்ணுவீங்க, ஆனாலும் பகை தீரும். அதாவது உங்களை ஏமாற்றியவர்கள், உங்களை அடிமைப்படுத்தியவர்கள், உங்களை கஷ்டப்படுத்தியவர்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு படி மேலே போயிட்டு உங்களுடைய அந்த ஒரு செல்ஃப் எஸ்டீமை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாரம். வியாதிகளிலிருந்தும் விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. கொஞ்சம் வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு வாரம். வெளிநாட்டில் இருப்பவர்கள், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஜாப்ல கொஞ்சம் அன்சர்டனிட்டி இருந்தது எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. கோர்ட் கேஸ் லிடிகேஷன் இதெல்லாம் தீர்ந்து லேண்டில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது வீடு சம்பந்தப்பட்ட சொந்த இடத்துல தங்கி இருக்கக்கூடிய நம்ம வசிக்கக்கூடிய அந்த இடத்துல அக்கம் பக்கம் இருந்த பகைகள் எல்லாம் நீங்கும். பிறகு முக்கியமாக ஒரு லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை தாராளமாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. முக்கியமாக திருமண விஷயங்களில் அவசரப்படாம இருக்கிறது இந்த வாரத்துக்கு கொஞ்சம் நல்லது. இருந்தாலும் திருமண ஏற்பாடுகள் நல்லபடியாக இருக்கிறது. சொந்த வீடு வாங்குவதற்குண்டான யோகங்களும் இருக்கின்றன. அதாவது லோன் அப்ளை பண்ணினாலும் கூட இந்த வாரத்துல கிடைச்சிடும். முக்கியமாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உத்தரம் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை எந்த ஒரு சொத்து நிமித்தமாகவோ அல்லது கோர்ட்டு கேஸ் நிமித்தமாகவோ, ஈவன் வைத்தியம் மெடிக்கலுக்கு போகக்கூடிய, அதாவது ஒரு டாக்டரை பார்க்கறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. சனிக்கிழமையை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா சனி திக்பலம் பெற்று இருக்கிறார். அப்படிங்கும் போது அந்த சனியாகப்பட்டவர் ஆறுக்கு உண்டானவர். அதனால வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லாம போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படலாம். அதனால சனிக்கிழமை நீங்க முக்கியமா நான்வெஜ்ஜை தவிர்த்து விடுங்கள். காலம் தாழ்ந்த, சனின்னு சொன்னாலே காலம் தாழ்ந்த ஃபுட்டு. அதாவது ராகுவும் சனியும் சனியோடைய வீட்டுல ராகு உட்கார்ந்துருக்கார் இல்லையா, என்னதான் இருந்தாலும் காம்பினேஷன் ஆயிடுறது. அப்படிங்கும் போது காலம் தாழ்ந்த உணவு, ஆர்டிபிஷியல் கலர்டு உணவு, அப்புறம் ஒரு கெமிக்கல்னால வந்த உணவு, ஸோ இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதை மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக ஒதுக்கிடணும். அம்மாவுடைய ஹெல்த் நல்லா இருக்கிறது, அப்பாவுடைய ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆக போகிறது. முக்கியமாக வாழ்க்கை துணையினுடைய ஹெல்த் ஒரு நல்லபடியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிகரமான சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிக்ஷாட்டனார். பிக்ஷாட்டனார்னா என்ன? அதாவது சிவன் பிச்சை பாத்திரம், அதாவது ஏந்தி நிற்கக்கூடிய அந்த குளத்தை நீங்க தரிசனம் பண்ணினீங்கன்னாக்கா இது வரைக்கும் இருந்த அத்தனை சோதனைகளும் டக்குன்னு நீங்கிடும். ஆமா, திருச்சியில பிக்ஷாட்டனார் அப்படின்னு ஒரு கோயில் உண்டு. அது பிச்சாண்டார் கோயில்னு சொல்லுவாங்க. பிக்ஷாட்டனார், அதாவது பிக்ஷை அப்படிங்கிறது அவர் பிக்ஷை எடுத்துட்டு அட்டனம்னா பிக்ஷை எடுத்து சுற்றி திரிபவர்னு அர்த்தம். பிக்ஷாட்டனார் அந்த மாதிரியான சிவனை பார்த்தா ரொம்ப நல்லது. அதை வைத்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, திருமணத்துக்கு தயாராகி விடுங்கள். அதே போன்று பாக்கியம் கிடைக்கக்கூடிய, அதாவது அப்பாவுடைய சொத்துக்களோ முன்னோர்களுடைய சொத்துக்களினால் ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல ஒரு கௌரவம், புதிதாக தொழில் தொடங்கி அது அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் இப்போ அது கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னாக்கா இக்னைட் பண்ணி விட்டுடலாம். தொழில நல்ல ஒரு ஊக்குவிப்பு, அதாவது ஒரு புனருத்தாரணம்னு சொல்ல முடியாது, புதுப்பித்து விடலாம். அதனால
உங்களுக்கு வந்து ரீஜுவனேஷன் தான் இந்த வாரத்தினுடைய பலன். அதாவது வந்து புனர் நிர்மாணம், புத்துணர்ச்சியோட இந்த வாரத்தை ஆரம்பியுங்கள். குழந்தைகளோட கொஞ்சம் சண்டை வேண்டாம். குழந்தைகள் நிமித்தமாக சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் உங்களுக்கு குழந்தைகள் ஒரு நல்ல ஒரு 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 மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு எதிர்காலத்தில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாரம். முக்கியமாக சூரியன் வந்து 9ஆம் இடத்துல குரு மற்றும் புதனோட இருக்கும் பொழுது, புதன் தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது இது வரைக்கும் தொழிலில் என்னென்ன ரகசியங்கள்ல நம்ம வந்து கோட்டை விட்டோங்கிறதெல்லாம் அந்த சூக்ஷ்மம் பிடிபட்டு லாபத்திற்கான அந்த ஒரு திசையை நோக்கி நீங்கள் பிரயாணிப்பீர்கள். இந்த வாரம் வந்து முக்கியமாக ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான ஒரு அமைப்பு, ப்ராப்பர்ட்டி டீலர்ஸுக்குமே ஒரு நல்ல ஒரு அமைப்பு, அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வும், பிறகு பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயமான ஒரு வாரம். அவர்களுக்கு வந்து திருமணம் வந்து ரொம்ப வயசாயும் திருமணம் நடக்கலைங்கிறவர்களுக்கு திடீர்னு திருமணம் நடப்பதும், வேற்று மதத்தில் வேற்று மொழி பேசக்கூடிய அவர்களுடன் ஒரு காதல் மலர்வதும், பிறகு வந்து அரசாங்கத்தில் வந்து பெரிய ஆதாயங்கள் கிடைப்பதும், அரசியல் ரீதியாக பெரிய ஒரு கட்டமைப்பை வந்து அமைப்பதும், இது அத்தனையுமே வந்து துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பிசினஸ் ரீதியாக முக்கியமாக சொல்ல போனோம்னாக்கா வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்களை தவிர்த்து விட்டு பிசினஸ் ரீதியாக நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் தாராளமாக அது நல்லபடியாக நடக்கும். மகாலட்சுமியினுடைய வழிபாடு உங்களுடைய பிசினஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் நீக்கும். இது ஒன்று. இரண்டாவது, நல்ல பார்ட்னர் அமையக்கூடிய, பிசினஸுக்காக நல்ல ஒரு பார்ட்னர் வந்து அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து முதல்ல 2 நாட்கள் கொஞ்சம் சோதனைகரமாக இருந்தாலும் படிக்கக்கூடிய விஷயத்துல நல்ல ஒரு அமைப்பு வந்துடும். நீங்கள் வந்து திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்கள்ல வந்து கொஞ்சம் டீவியேஷன் ஆகாம இருக்க வேண்டும் படிப்பு படிக்கக்கூடியவர்கள். அதே போல இந்த ஐபிஎஸ், ஐஏஎஸ், அப்புறம் வந்து ஐஎஃப்எஸ் இந்த மாதிரியான படிப்புகள் படிப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரம் வந்து உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு இது வந்து மகாலட்சுமி கட்டாட்சத்துடன் கூடிய முன்னேற்றமான வாரம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. உங்களுடைய வழிபாடு மகாலட்சுமியை குறித்து செய்யும் பொழுது வெள்ளிக்கிழமை வந்து நீங்க செய்தால் உங்களுக்கு நல்ல ஒரு கட்டாட்சமானது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மூத்த சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் பிணக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அசௌகரியம் இருந்தாலும் நல்லபடியா முன்னேற்றம் வந்துடும். அதாவது வந்து உங்களுடைய கணவன் மனைவி உறவுகள்ல வந்து நல்ல ஒரு முன்னேற்றமும், பிறகு அதாவது உங்களுடைய அம்மாவுடைய சைட்ல இருந்து சொத்துக்கள் வரவும், பிறகு வருமானத்துக்கு உண்டான விஷயங்களும், புதிய வேலைகள்னாக்கா நம்ம வந்து ரெப்ரசன்டேட்டிவா போறது, அதாவது ஒரு இடத்துல உட்காராம ரவுண்ட் அடிக்கக்கூடிய வேலைகள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை அப்படிங்கிறது இந்த வாரம் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கோர்ட்டு கேஸ், லிட்டிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருந்தாலுமே உங்ககிட்ட பாக்கியம் நிறைய இருக்கிறது. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, நீங்க இந்த விவகாரத்தை, அதாவது கோர்ட்டு கேஸ் விவகாரத்திலிருந்து வெளியில வந்து விடலாம். துளாராசிக்காரர்களுக்கு இது ஏற்ற மிகுந்த வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து அதிர்ஷ்டகரமான வாரம். திடீர்னு நல்ல காரியம் நடக்கக்கூடிய ஒரு வாரம். அதே சுவாமிஜி இப்படி ஷாக்கிங்கா சொல்றீங்க அப்படின்னாக்கா, ஏன்னா கஷ்டமாவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இப்ப ராகு கேத்துவனுடைய அந்த பயிற்சியும் கூட வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு வந்துருச்சுன்னாவே முதல்ல வந்த உடனே என்ன ஆயிடும்னு கேட்டா தூக்கம் காலியாயிடும். அந்த ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸாவே இருக்கும். ஆனால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய பகைவனிடம். விருச்சிகத்துக்கு வந்து 8ஆம் இடம் வந்து மிதுனம் அப்படிங்கிறது பகைவனிடம். ஆனால் அந்த பகைவனுடைய இடத்துல உங்களுக்கு குரு வந்து சேர்ந்திருக்கிறார். 5க்குண்டானவன் சேர்ந்து இருக்க, அங்க வந்து உங்களுடைய நண்பன் ஆகிய சூரியனும் 10க்குண்டானவனும் சேர்ந்திருக்க, வியாபாரத்துல இருந்த தடைகள் எல்லாம் வந்து படார்னு நீங்கும். அதாவது இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு ஒரு கிளிக் ஆகி நீங்கள் உங்களுடைய தொழிலை மீண்டும் புதுப்பிப்பீர்கள். அதே போன்று ஜாப் கிடைக்கிறதுக்கு இத்தனை நாள் இவங்க கிட்ட கேட்க முடியலையேன்னு ஒரு நல்ல கான்டாக்ட் கிடைச்சு அங்க ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஷேர் மார்க்கெட்லயும் சரி, கொஞ்சம் வேறு வழியாக சூதாட்டங்களில் வரக்கூடிய மணியை வந்து அந்த பணத்தை வந்து சொத்தாகவே மதிக்காதவனா இருந்தாலும் சூதாட்ட வருமானங்கள், பிறகு எதிரியினுடைய வருமானம், இதெல்லாமே
இவர்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, சூரியன் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார், தொழிலுக்கு உண்டானவன் அப்படின்னாக்கா, நம்முடைய குறிக்கோள் என்ன, லட்சியம் என்ன, அதுல நீங்கள் தெளிவாக இருக்கும். ஏன்னா பிசினஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போறது, அது வழி மாறி போயிடாம இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்க முருகப்பெருமானை வழிபட வேண்டும். பணம் பெருசு அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு பணம் இந்த வாரம் கிடைக்கும். ஆனால் பணத்தை விட வாழ்க்கையினுடைய குவாலிட்டி தான் பெருசு. வாழ்க்கையினுடைய தரம் நல்லா இருக்கணும். அந்த தரத்தை நம்ம நம்முடைய டிக்னிட்டியை நம்ம விட்டு கொடுக்க வேண்டாம். சரியா? அதுதான் மெயினா நீங்க இந்த வாரம் கவனிக்க வேண்டியது. செவ்வாயும் கேத்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு நன்மையே. 10ஆம் இடத்துல லக்னாதிபதி கேத்துவோட சூக்ஷ்ம வலுவோட இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக முன்னேறுவீர்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்பு வந்துருச்சு. குழந்தைகளுடைய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது நமக்கு வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்கள்ல பெண் குழந்தைகளுக்கு யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. குழந்தை இல்லாத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய, குழந்தை பாக்கியம் அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. காதல் விவகாரத்துல கொஞ்சம் ஒரு செட்பேக் இருந்தாலும் கூட சுக்கரனுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு மீண்டும் அந்த உறவுகள் புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை வெகுவாக குறையக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பா மற்றும் அம்மாவனுடைய பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. சகோதர உறவுகள்ல நல்ல ஒரு லாபம், எதிர்பாராத விதத்துல சகோதர உறவு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. படிப்புல கூட இந்த யூஜி அண்டர் கிராஜுவேஷன் படிக்கிறோம் இல்லையா, நம்ம மாற்ற நினைக்க வேண்டாம். தொழில்ல டாக்டராக இருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய சொந்தமாக கிளினிக்கல் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாரமாக இருக்கிறது. முக்கியமாக நம்முடைய பாரத தேசத்தினுடைய ஆர்மி, இராணுவத்திலோ அல்லது கப்பல் படையிலையோ, நேவியிலையோ அல்லது ஃபைட்டர் ஃபிளைட்டாக, அதாவது ஏர்ஃபோர்ஸ்லேயே சேர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகுந்த ஏற்றத்துடன் கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. எப்பவுமே அவர்கள் தான் உண்மையான பாதுகாவலர்கள். என்னுடைய பாக்கியத்திலும் கூட இந்த நாட்டுக்கு உழைத்தவர்களுடைய குழந்தையாக பிறந்தது என்னுடைய பாக்கியமே. அப்படிங்கும்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய பதவிகளும் அதே போன்று திடீரென்று நல்ல ஒரு ரிசல்ட்டும் வரக்கூடிய ஒரு வாரம். முருகப்பெருமானை வழிபட இவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு, கண்டிப்பாக ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு எதையோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம். அதான் நல்லதா நான் ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். கணவன் மனைவிக்குள்ள இருந்த உறவுகள் சீரடையக்கூடிய ஒரு அமைப்பாகவும், பிறகு நல்ல நட்புகள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, காதல் மலரக்கூடிய ஒரு அமைப்பு, திருமணம் திடீரென்று கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக எல்லா விதத்திலையுமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு வாரமாக இருக்கிறது. இளைய சகோதரர்கள்கிட்ட மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு லேண்டு வாங்க வேண்டும் அப்படின்னா வியாழன் வெள்ளி இந்த 2 நாளை விட்டுட்டு மற்ற நாட்கள்ல நீங்கள் நிலக்கரையம் பண்றது எல்லாமே பண்ணலாம். வேலை வாய்ப்புக்காக நீங்கள் திங்கட்கிழமை வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுங்க. தனுர் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக திங்கட்கிழமை உங்களுக்கு அப்ளை பண்ணினால் வேலை வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய, அந்தந்த நாட்டினுடைய குடியுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் திகழ்கிறது. பிசினஸ் மேனுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப், இன்னொரு பெரிய கம்பெனியோட ஒரு டைப் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த கம்பெனியோட நம்ம டைப் வச்சுக்கலாமா, அதாவது ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற விஷயத்துல முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. கொஞ்சம் இவர்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல ஞாயிறு திங்கள்ல ஒரு லாபமாகும். செவ்வாய் புதனும் கூட ஓரளவு லாபத்தை கொடுக்கும். பிறகு வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாட்களுக்கும் அவாய்ட் பண்றது ஒரு நல்ல அமைப்பு. நீங்க காதலில் ப்ரப்போசல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, தி பெஸ்ட் டே இஸ் திங்கட்கிழமை. ஆதிகுரு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் அதே போன்று பெருமாள் விஷ்ணுவனுடைய வழிபாடும் இவர்களுக்கு இருந்த அத்தனை குறைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. திருமண ஏற்பாடுகள் நடக்க போகக்கூடிய ஒரு அமைப்பு, பெண் குழந்தையினுடைய யோகமானது இருக்கிறது. 9ஆம் இடத்தில் 12க்கு உண்டானவன் 5க்கு உண்டானவன் 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறதுனால கோயிலில் கௌரவம், அதே போன்று நல்ல நிகழ்வுகளில் கௌரவம் இருந்தாலும் அந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கௌரவத்தை பார்த்து பொறாமைகளும் இருக்கத்தான் செய்யும்.
பொறாமை இல்லாம வாழ்க்கை கிடையாது. அதனால அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, வெற்றி வெற்றி வெற்றி. கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்கா? வெற்றி. ஏதாவது வந்து ஒர்க் பண்ற இடத்துல ஏதாவது போட்டி பொறாமைகள் இருக்கா? உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமையே போயிட்டு இருக்கா? வாய்ப்புகள் கிடைச்சிடும். நோய் தீராத நோய் போயிட்டே இருக்கு, என்னன்னே தெரியலையா? கண்டிப்பாக நோய்க்கு தீர்வு வந்துவிடும். பிறகு மெயினாக கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஒர்க் பெண்டிங்ல நின்றுட்டே இருக்கா? கண்டிப்பாக அந்த பெண்டிங் தீர்ந்து விடும். உங்களுடைய சொந்த முயற்சியினால அதுக்கேற்ற ஒரு கான்டாக்ட் எல்லாம் ஏற்பட்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். இந்த வாரம் என்பது மிக முக்கியமான வாரம். உங்களுடைய ஆற்றல்களை நீங்கள் வந்து முடுக்கி விடுங்கள். அதாவது கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வந்து யோசிக்கணும். சோர்ந்து உட்கார்ந்தது போதும். அதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து உறவுகள், புதிய உறவுகள், நல்ல வரவுகள்ங்கிற மாதிரி காதல் மலர்வதற்கு உண்டான ஒரு அமைப்பாகவும், பிறகு சொந்த வீடுகளில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு வீட்டுக்கு குடி போகக்கூடிய, வாடகை வீட்டில இருந்தா நல்ல ஒரு வீட்டுக்கு குடி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட்டாலும் சுமூகமான ஒரு அமைப்பு தான் இருக்கிறது. முக்கியமாக உங்களுடைய வார்த்தையானது அலுவலகத்தில் மாற்றி புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால மேக்சிமம் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜாக அனுப்புங்கள், அல்லது வந்து மெயிலில் அனுப்பிடுங்க. அது ஒன்று தான் ஒரு டிராபேக்காக நான் பார்க்குறேன். மற்றபடி உங்களுடைய வாரம் புதிய தொழில் தொடங்குவதற்கும் ஏற்ற ஒரு வாரமாகவே இருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் வந்து இது வந்து வெற்றிகரமான பொன்னான வாரம்னு சொல்லலாம். ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன், 2 வீலர் ஓட்ட வேண்டாம். அதாவது லாங் ட்ரிப்புக்கு, அதாவது வந்து இப்போ வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே நான் வந்து லாங்கில் போகணும், ஊரை விட்டு வெளியில் போகணும், பைபாஸில் போகணும் அப்படின்னாக்கா பெட்டர் வேற யாரையாவது கூட்டிகிட்டு போய் சொல்லுங்கள். இல்லைன்னா வந்து ஒரு ஆட்டோவோ அல்லது ஒரு பைக்கோ, ரேப்பிடோ இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம். அல்லது கார் வந்து ஹையர் பண்ணி கொள்வது நல்லது. இது மட்டும்தான். அப்புறம் வந்து மூத்த சகோதரர்களோட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு வந்து ஏதாவது வந்து பகைமை வந்துடக்கூடாது. ஏதாவது நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் போது சகோதரர்கள் உறவுக்குள்ள சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முயற்சி மிகவும் மிகவும் முக்கியம். தொழிலில் முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறத விட முயற்சி உங்களை மேலோனாக்கும் அப்படிங்கிறது தான் மகர ராசிக்காரர்களுடைய இந்த வாரத்து பலன். சில விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். சாப்பிட வேண்டிய விஷயத்துல ரொம்ப காரமாக, ரொம்ப ஒரு ஸ்பைசியா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றது இந்த வாரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? 5ஆம் இடத்துல அற்புதமான யோகம். ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்கள், பிறகு வந்து எஜுகேஷனல் சிஸ்டம் வைத்து நடத்துபவர்கள், ஐடி கம்பெனியில் வேலை செய்பவர்கள், பெரிய பெரிய ஃபேக்டரியில், அதுவும் கூட அரபில் வந்து வேலை செய்பவர்கள், முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல வேலை செய்பவர்கள், மலேசியாவில் இருப்பவர்கள், பிறகு கப்பல் சார்ந்த கடல் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல ஒரு அமைப்பு. குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிறகு வந்து ஒரு புதிய வேலை, அதாவது இருந்த வேலை வந்து இஷ்டமே இல்லாம ஒரு வேலையில இருந்தோம், புதிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாமே பாசிட்டிவா இருக்கா சுவாமிஜின்னாக்கா, கணவன் மனைவிக்குள்ளேயும் ஏற்கனவே இருந்த நண்பர்களுக்குள்ளேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அனுசரிச்சு போகணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அது மட்டும்தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவே இருக்கிறது. காதல், நீங்கள் விரும்பியவர்களை கைப்பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. திருமண ஏற்பாடுகள் நடக்கும். திருமணம் ஆன உடனே கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. 9க்கு உண்டானவன் 9ஆம் வீட்டையே பார்க்கிறது அப்படிங்கிறது நல்ல பாக்கியமான ஒரு வாரமாகத்தான் இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. லாயர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு லோன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இது. புதிதாக தொழில் ஆரம்பிக்கணுங்கிறவர்களுக்கும் சரி, எனக்கு வேலை புதுசாக கிடைக்குங்கிறவர்களுக்கும் சரி, இரண்டும் நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு வாரம். நண்பர்களோடையும் பிறகு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக டாமினேட் பண்ணாமல் இருந்தால் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரம் கும்பராசி அன்பர்களுக்கு. கும்பராசிக்கார அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உக்கிரமான தெய்வம். அது வாராகியாக இருக்கலாம், அல்லது பிரத்யங்கராவாக இருக்கலாம், உக்கிர காளியாகவும் இருக்கலாம். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து இருக்கக்கூடிய வசிப்பிடத்துல ஒரு நல்ல சந்தோஷமா, ஒரு நல்ல வீட்டில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி
நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் உங்களுக்கு. அதாவது வீட்டை ரெனோவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத, பிறகு சொத்துக்கள் வாங்கலாம், இப்போ வீடு வேற ஏதாவது வாங்கலாமா மாற்றலாமா அப்படிங்கிறத, வீடு வேற வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறதுக்கு உண்டான இது ஒரு நல்ல ஒரு வாரமாக தான் இருக்கிறது. அதாவது வசிப்படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய ஒரு வாரம். அது மட்டுமல்ல, ஃபினான்சியலாக இருந்த அத்தனை பிரச்சனைகளும் சடார் என்ற ஒரு பெரிய உதவியின் மூலமாக உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. 7.5 சனி அது ஒரு பக்கம் படுத்திக்கிட்டு இருந்தாலும் கூட மீனராசி அன்பர்களுக்கு ஒரு தெய்வீகமான ஒரு அமைப்பு சப்போர்ட் பண்ணி கொண்டே இருக்கிறது. அது இந்த வாரமும் தொடரக்கூடிய வாரமாகத்தான் இருக்கிறது. ஆனால் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, முக்கியமாக நம்மளை யாருமே மதிக்கலையோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதுதான் சனியினுடைய அமைப்பு. சந்திரனும் சனியும் ஒன்றாக இருக்கக்கூடிய வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்களுமே நீங்கள் பைரவருடைய வழிபாடு பண்ணினீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ரீதியான பிரச்சனைகள், ஃபினான்சியல் பிரச்சனைகள்லாம் கீழே வந்துடும். அப்புறம் இன்னொன்று முக்கியமாக கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷன்ஸ்லாம் இருந்து விடுதலை அடைந்து விடுவீர்கள். அதனால் மீனராசி அன்பர்களுக்குமே இது கடந்த வாரங்களை விட ஒரு மேன்மையான வாரமாகவும் பிறகு நிம்மதியை கூட்டக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இருக்கிறது. முக்கியமாக திருமண ஏற்பாடுகள் நல்ல விதமான ஒரு ஏற்பாடுகளாக இருக்கும். சில பேருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த வாரம் தீர்த்து வைக்கப்படும். மீண்டும் மனம் மாறி நல்லபடியாக வந்து விடுவார்கள். காதல் திருமணமும் உண்டு. அதே போல நண்பர்களுக்கு நடுவில் இருந்த அந்த பகையும் நீங்கி விடக்கூடிய ஒரு யோகம் உண்டு. புதிதாக வேலைக்கு அப்ளை செய்யுங்க, உடனே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சான்சஸ் உண்டு. பதவி உயர்வு உண்டு. அரசியலில் நல்ல ஆதாயம் உண்டு. இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல நட்பு உறவின் மூலமாக நல்ல ஒரு ஆதாயமானது இந்த வாரம் இருக்கிறது. மீனராசிக்காரர்களுக்கு கடந்த பல மாதங்களை காட்டிலும் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் உங்களுடைய மனதில் நினைத்தவாறு நன்மைகள் நடந்து உங்களுடைய இருக்கக்கூடிய கிரகங்களுடைய குறைகள் எல்லாம் நீங்கி பெரும் மகிழ்ச்சியுடனும் பிறகு லட்சுமி கட்டாட்சத்துடனும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற ஆசீர்வாதங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.